அனைவருக்கும் வணக்கம். என்னோட இந்த காமெடி ஆக்டர் பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். பேசிக்கலி ஒரு படம் எடுக்கிற பாம்பு மாதிரில இதுல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் கிட்ட வந்து அவரோட கதையை சொல்றாரு. வணக்கம் சார், நான் நிறைய ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் சார், எந்த ஸ்கிரிப்ட் வேணும் சொல்லுங்க. இது குண்டன் மகன் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் சார், பிடிச்சிருக்கேன். இல்ல வேணாம். சுள்ளுன்னு ஒரு கதை சரியாது. இல்ல சரி. சில்லற ஜோடி பிச்சைக்காரி பிச்சைக்காரி வேணாம். சரி, வேற ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் சார். இது இப்ப சங்கர் படம் பாத்தீங்களா, சிவாஜி த பாஸ். சிவாஜி த பாஸ் அதே மாதிரி சார். ஆனா சிவாஜி த பாஸ் இல்ல, சிவாஜி த ஃபெயில். சொல்றேன் சார். நம்ம சிவாஜி ஒரு ஏழை சார், மக்களில் ஒருவர். இவர் ஏழையா இருந்தாலும் அவரோட உழைப்பால நேர்மையால ஒரு நாணயமான பரம்பரை பிச்சைக்காரனா இருக்கார் சார். இந்த சிவாஜி நம்ம சென்னையில வந்து இறங்குறாரு. அம்ஜிகடையில இருந்து பிளேன்ல பஸ்ல இறங்கினோடனே ஒரு கோயில் பாக்குறாரு. கோயில் வந்து கூழ் குடிக்கலான்னு போறாரு. கூழ் ஊத்துவாங்களே, கூழ் குடிக்கலான்னு போறாரு. ஆனா அங்க போய் பார்த்தா கல்யாண பந்தி சாப்பாடா போட்டுது. அதனால இவர் ரொம்ப குஷியாயிட்டாரு. தமிழ்னு ஒரு பாட்டு போடு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஓப்பனிங் சாங் சார். வாழையலைக்கா வாழையலைக்கா, சேலத்துக்கா மாதிரிக்கா, மெட்ராஸுக்கா திருச்சிக்கா முருங்கக்கா, வாழையலைக்கா வாழையலைக்கா, ஒட்டு மொத்த மக்களுக்கா, பந்தியில சமைச்சு போட கத்திரிக்கா, கொட்டிக்கிட்டு 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 சொல்ற பொரிச்சு சிக்கனை வருன்னு வறுத்துட்டு மட்டன். இந்த இடத்துல சார் நயன்தாரா வரமாட்டேன்னு சிரிக்கிறாங்க. ஏன்னு கேட்டா சும்மா ஒரு கமர்ஷியல் வேலைக்கு தான் சார். இப்ப எந்த படத்தையும் நடிக்கல, சும்மா இருந்துட்டு போட்டோமே பாவம். அடுத்து எங்க விட்டேன், சோற்றில் இருப்பதோ நெய் 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 வெண்ணெய் கூழ். ஆனா இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு சிக்கலை கொடுக்கணும் சார். இந்த மனச்சிக்கலையா இல்ல சார், அதிகமா சாப்பிட்டு மனச்சிக்கலை. அவர் நேரம் போறாரு, சாப்பிட்டுட்டு போய் டாய்லெட்ல தட்டுறாரு. ஆனா திறக்க மாட்டேங்குது. சாரி சார், டாய்லெட் ஃபுல்லா இருக்கு. நான் என்ன பண்ணிட்டோம், எதிர்த்தாப்புல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்கும் சார், அங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல சார், ஹெட் ஆஃபீஸர் நீங்க எதுக்கும் ஒரு தடவை பேசி பார்த்துருக்கேன் சார். நீங்க 2வது மாடியில் போய் அவர்கிட்ட பேசி பாத்தீங்கன்னா எல்லாம் அரேஞ்ச் ஆயிடும் சார். இல்ல சார், நாங்க மெம்பர் இல்லாதவங்க யாரையும் உள்ள விடுறது சார். இப்படி மாறி மாறி போய் மலைச்சிக்கலால மலைச்சு போய் சிவாஜி வராரு. வந்து ஏன் மாமா, நம்ம தமிழ்நாட்டுல கக்கூஸ் போறது கூட இவ்வளவு கஷ்டமா? ஆமா சிவாஜி, நம்ம தமிழ்நாட்டுல டாய்லெட் போறதுனா கூட பணம் கட்ட வேண்டியதா இருக்கு. பணக்காரங்க ஃப்ரீ அண்ட் ஈஸியா போறாங்க, ஏழைங்க இப்படி திக்குமுக்க ஆட வேண்டியதா இருக்கு. ஆமா, இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியாகணும். அடுத்த சீன் சார். இப்ப நம்ம வில்லன் என்ட்ரி. சிவாஜி வேணாம், நீங்க பொட்டி கடை திறக்கிறதா திறங்க, இல்ல பராட்டா சுட்டு விற்கிறதுனா ஓகே. டாய்லெட் வேணாம் சிவாஜி, நீங்க இலவச டாய்லெட்லாம் பண்றீங்க, ஏன் பிசினஸ் நாரிடும். வேணாம் சிவாஜி. மிஸ்டர் பேதி சேஷன் பொண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. அதிகமா பணம் வசூல் பண்ணி பணக்காரங்க மட்டும் போனா அது பேரு ஜக்கூசி. இலவச கட்டணம் ஏழைங்க போறது இந்த சிவாஜியோட கக்கூசி. அடுத்த சீன், நம்ம சிவாஜி அவரோட மாமா பேசிடுறாங்க. மாமா, நம்ம ஏதாவது பண்ணியாகும், ஏழைங்களால கக்கூஸ் போக முடியல. பாருங்க, ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் கான்ஸ்டிபேஷன். என்ன பண்றது? சிவாஜி ஃபவுண்டேஷன் தரப்போ இலவச கக்கூஸ்கள் இருக்கிறப்போ. அடுத்த சீன், இப்படி இருக்கிறவங்களோட ஒரு இப்படி ஆக்கி காட்டு, வாங்க பத்திரத்தை கொண்டு வாங்க. சிவாஜி, உனக்கு எழுத படிக்கவே தெரியாது, 2 கையால கையெழுத்து போடுறது கொஞ்சம் ஓவரா இல்ல? மாமா இப்படி சொல்லு சிவாஜி சார். எஸ்பிபி சிவாஜிக்கு பாடுறாரு பாட்டு, ஆனா இந்த சிவாஜியோ கை நாட்டு. அடுத்த சீன், சிவாஜி ரோட்ல நடந்து வராரு. நடந்து வர பக்கத்துல கக்கூஸ், டாய்லெட், கழிவறை, இந்தியன் ஸ்டைல், வெஸ்டர்ன் ஸ்டைல் எல்லாம் வந்துட்டே இருக்கு அவரோட சேர்த்து. அவர் வந்து இறங்குறாரு. இதோ பாருங்க, உங்களுக்கு நான் கட்டியிருக்க இலவச கக்கூஸ்ல. ஆனா இது ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதுவும் அங்க இருக்கு ஆபீஸ் ரூம். சிச்சி ஆபீஸ் ரூம் தயவு செய்து அசிங்கப்படுத்துறாதீங்க. அங்க வெயிட் பண்ணுங்க, கக்கூஸ்க்கு உங்களுக்கு கியூ நம்பர் வந்து சேரும். ஆனா பேதி சேஷனும் அவனுடைய ஆளுநரும் சதி திட்டம் தீட்டுறாங்க. சதி திட்டம். நம்ம சிவாஜியை பிடிச்சி கட்டி போட்டு இந்த அடிடா அடி. முக்கியல சார், மன்னிச்சிருங்க சார். என் குடும்பமே இவரோட டாய்லெட்ல தான் சார் போட்டு. சிவாஜி சார் எப்படி மன்னிச்சிருங்க சார். ஆனா அப்படி நிறுத்துறதா இல்ல. பேதி சேஷனும் சிவாஜியை பிடிச்சிருக்காங்க. அண்டாவில் எண்ணெயை நிரப்பி பொறிச்சிடுறாங்க. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஆமா சார், நான் அன்னியன் படத்துல இருந்தே சங்கர் கூட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன். அப்படி பொறிச்சு கூட்டிட்டு போறாங்க எரிக்கிறதுக்கு. அப்போ ஒரு சிச்சுவேஷன் சாங் சார். எரிச்சோனா சாம்பல் சாம்பல், எண்ணெயிலோ வருவல் வருவல். சும்மா ஹரியர் ஒரு சிச்சுவேஷன் சாங் சார்.
ஆனா ஸ்ரேயா வந்து கத்துறாங்க, ரகுவரனை கூட்டிட்டு வாங்க, ரகுவரனை கூட்டிட்டு வாங்கன்னு. ஏன்னா ரகுவரன் தான் நீங்க தமிழ் படம் பார்த்துட்டு இருக்கீங்க. ரகுவரன் தான் தமிழ்நாட்டிலே சிபிஆர் தெரிஞ்ச ஒரே டாக்டர். பஸ் வச்சு வந்து காப்பாத்துறாரு. அவரும் வந்து சிவாஜியை காப்பாற்ற முடியல. ஆனா சிவாஜி விடறாங்க. தன்னோட கடைசி மூச்சுல கூட எழுந்திருச்சு ஹாஸ்பிட்டல் மேல தவறாது, பள்ளி மேல தவறாது, கடைசி மூச்சுல நல்லா தம் கட்டி இழுத்துட்டு போறாரு. சண்டை போட்டு வேதி ஸ்டேஷன் கொண்டு குட்டிக்கார அடிச்சு சுடுகாட்டுல வந்து சாப்பிடாரு. ஆனா சுடுகாட்டுல சாப்பிடும் சாதாரணமா சாப்பிடுறது இல்லை சார், ஒரு ஸ்டைலோட தான் சாப்பிடாரு.